தன்னுடைய வாழ்க்கையில் தானே ஒரு மெயின் கேரக்டர் இல்லை என்பதை உணர்ந்த என்னுடைய கதை. அந்த கதை என்னன்னா, ஸ்கூலில் பொதுவாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்ல. டான்ஸ், ஸ்கிட், எலிக்யூஷன் எல்லாமே இருக்கும். எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. கூப்பிட்டாலும் லாஸ்ட் லைனில் தான் நிப்பாட்டுவாங்க. எனக்கு அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நமக்கு வராது, ஸோ லாஸ்ட் லைன் கூல். ஆனால் இந்த ஸ்கிட்டு பிளேன்லாம் வந்தால் கூப்பிடுவாங்க. நம்மளை கூப்பிடும்போதே தெரியும் நம்மளை என்ன கெட்டப்புக்கு கூப்பிட்றாங்கன்னு. ஆப்வியஸாக ஆம்பளை கெட்டப் கேரண்டி. இந்த கிறிஸ்மஸ் பிளேலாம் நடக்கும்ல, அதில் இந்த ஏஞ்சல் கெட்டப், மேரி கெட்டப்லாம் நல்ல பல அழகாக இருக்க பெண்களுக்கு தான் கிடைக்கும். நம்மளாம் ஏஞ்சலா, நீ அழகா இல்லையா, உனக்கு ஊஞ்சல் கூட கிடையாது, சைலண்டாக கெட் அவுட்னு சொல்லிடுவாங்க. கடைசி ஒரு ஜோசப் கெட்டப் கொடுத்துருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். சரி, இயேசுவின் தந்தை அப்படின்னு சமாதானமாக போயிருப்பேன். ஆனால் எனக்கு எப்பயுமே கிடைக்கிறது அந்த ஆடு மேய்க்கிறவங்க கெட்டப். அழுக்கு லுங்கி, தலையில் ஒரு தலப்பா, கையில் ஒரு குச்சி, ஒரே ஒரு சீன், அவ்வளோதான். இப்படி தான் நான் ஸ்கூலில், ஸ்டேஜில் நிறைய இடத்துல சைட் கேரக்டராகவே இருந்திருக்கேன். அந்த வயசில் நான் இதெல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணல. ஆனால் அந்த சைலன்ஸில் எனக்குள்ள ஒரு யோசனை ஸ்லோவாக செட்டில் ஆச்சு. நம்ம அழகாக இருந்திருந்தா நம்மளை மெயின் கேரக்டர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ, அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை கிட்டப்பாவது கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரோலையாவது நின்றுருப்போம். அப்போ தான் நான் முடிவெடுத்தேன், அழகாக இருந்தால் தான் நான் என் வாழ்க்கையில் மெயின் கேரக்டராக இருக்க முடியும் அப்படின்ற பிலீஃப் எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக செட்டில் ஆச்சு. அப்படி நான் நம்பினாலையும் என்னவோ என் வாழ்க்கையில் எக்கச்சக்க ஃபேர் அண்ட் லவ்லிகள், ஏராளமான லேக்டோ கேலமைன்கள் விளையாண்டுருக்கு. இதுக்கு காரணம் என் ஸ்கூல் மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்கூல், நிறைய சிஸ்டம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதனால என் வாழ்க்கையில் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு, அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்னு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன்.